ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெச்சியை பற்றி ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ஹெச்சியை பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஹெச்சியை பற்றி ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்த்து ஹெச்சியை பற்றி ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் எப்போனாலும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் அதிலே தான் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 5 to 6க்கு நீங்கள் எப்போனாலும் ஃப்ரீயாக இருக்க டைம் நான் ஃப்ரீ டைமில் தான் அந்த நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ எட்சியில் எப்படி ஷாப் கிரியேட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதில் எட்சிங்கிற ஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எட்சிங்கிறத குரோமில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இதில் சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டினியூ வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நீங்கள் என்ன மெயில் ஐடிலாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்ட்டில் ஷோ ஆகும். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஷோ ஆகுறதுல உங்களுக்கு எந்த மெயில் ஐடி வேணுமோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோடனே லாகின் ஆயிரும். அதாவது அந்த மெயில் ஐடியை லாகின் ஆயிரும். அந்த மெயில் ஐடி இங்கே கிளிக் பண்ணி லாகின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து அதில் எட்சி ஷாப்புன்னு ஒன்று இருக்கா. ஸோ அந்த எட்சி ஷாப்பை கிளிக் பண்ணுங்கள். அதாவது அந்த ஷாப்பை கிளிக் பண்ணோடனே இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஷாப் லாங்குவேஜ்னு இருக்கும். அதில் இங்கிலீஷ் தான் எப்போ இருக்கும், அந்த இங்கிலீஷ்னே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஷாப் கண்ட்ரி, என்ன கண்ட்ரிங்கிறத கிளிக் பண்ணணும். அதாவது இந்தியா. அதுக்கடுத்து ஷாப் கரன்சி என்னன்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் ஷாப்புக்கு என்ன நேம் வைக்க போகிறீங்க, அதாவது உங்கள் ஷாப்புக்கு என்ன நேம் வைக்க போகிறீங்க அதை கிளிக் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் அரவிந்தன் வச்சுருக்கேன், அந்த மாதிரி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தது எப்படி நீங்கள் பேமெண்ட் வாங்க போகிறீங்கிறதா இந்த இதில் என்ன பேமெண்ட் வாங்கணுங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஏதாவது என்ன கண்ட்ரிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர் எங்கிறதோ அந்த இதை நீங்கள் இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியா தான் சொன்னால என் பேங்க் அக்கௌண்ட் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ நான் அதை இந்தியாங்கிறதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறத நீங்கள் ரீட் பண்ணால் ரீட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அதில் எப்படி இருக்கிறதோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கனெக்ட் யுவர் பேனார் அக்கௌண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே நீங்கள் பேனார் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். பேனார் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். 4வது ஆப்ஷனாக பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் டெபிட் கார்டு, விசா கார்டுனாலும் கொடுக்கலாம் அண்ட் மாஸ்டர் கார்டு கொடுக்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் போய் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை ஆன் பண்ணி விடுங்கன்னு சொன்னால் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கடுத்து அதை ஆன் பண்ணிட்டு இதில் கார்டு நம்பர்னு வருதா, அந்த கார்டு நம்பரில் உங்கள் கார்டு முன்னாடி இருக்கிற நம்பரை ஃபுல்லாகவே என்ட்ரு பண்ணணும். அதுக்கடுத்து எக்ஸ்பிரி டேட்டை அதில் அப்படி எந்த கார்டில் என்ன இருக்கோ அதே என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்து சிசிவி நம்பருங்கிறது உங்கள் கார்டில் 3 நம்பர் இருக்கும். சிசிவி நம்பர்ன்ட்டு அந்த 3 நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு நேம் ஆஃப் த கார்டு, அதாவது உங்கள் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. பில்லிங் அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும். அதாவது உங்கள் பில்லிங் அட்ரஸ் எங்கேருந்து அட்ரஸ் பண்ண போகிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்தியாங்கிறதே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்தியாவை என்ட்ரு பண்ணிட்டு ஸ்ட்ரீட் அட்ரஸை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிங்க. அதில் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த பேமெண்ட் பேஜுங்கிறது உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போயிடும். ஸோ பேனா டீட்டெயில்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாமே முடிச்சேன். லாஸ்ட்டு யுவர் ஷாப் செக்யூரிட்டிங்கிறது மட்டும் தான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் இருக்க எல்லாமே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலும் போதும், உங்கள் ஷாப் இதில் க்ரியேட் ஆயிரும். பேனார் அக்கௌண்ட் மட்டும் கரெக்டாக க்ரியேட் பண்ணுங்கள். பேனாரில் மிஸ்டேக் வந்தால் பேனார் அக்கௌண்ட் பேனே ஆயிரும். அண்ட் எட்சியில் எந்த ஒரு சேல்ஸுமே நீங்கள் எடுக்க முடியாது. எட்சியில் ஷாப் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ ரெகுலராக எட்சியை பற்றி நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எட்சி ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மந்த்லி ஒன்ஸ் எட்சியை பற்றி ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறோம். எந்த மந்த் பார்த்தாலும் நீங்கள் அந்த மந்தில் நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணால் கேட்டுக்கோங்க. ஒர்க் ஷாப் டைமிங் வந்து 10 to 4 இருக்கும். லொக்கேஷன் வந்து தென்காசி அண்ட் சென்னை, ரெண்டில் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஓகேவோ அந்த ரிக்வெஸ்ட் நீங்கள் கேட்டுக்கோங்க. கிளாஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. என்ன டீட்டெயில்ஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க.